தொல்லியல் முனைவர் சு. தமிழரசி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை. கல்வெட்டு படியெடுத்தல் மற்றும் படியெடுக்கும் முறை. கல்வெட்டு படியெடுத்தல் செயல்முறை. கல்வெட்டு படியெடுக்கும் செயல்முறையில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ள பாறையின் மீது ஈரமான காகிதம் வைத்து அழுத்தப்படுகிறது. அதனால் கல்வெட்டின் ஒரு வகையான படி உருவாகிறது. பின்னர் அந்த அழுத்தப்பட்ட காகிதத்தின் மீது மை, பொதுவாக நிலக்கரி அல்லது இந்திய மை, ஒரு தூரிகை கொண்டு ஒற்றப்படுகிறது. ஒரு படி எடுக்கும் செயல்முறை கீழே பட்டியலிடப்பட்டுள்ளது. ஒரு தூரிகையை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் இத்தூரிகையை பயன்படுத்தி கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கும் கற்பாறையின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். ஒரு பெரிய ஈரமான காகிதத்தை அல்லது காகித அடுக்கை எடுத்து கற்பாறையின் மேற்பரப்பில் விரிக்கவும். ஈரமான காகிதத்தின் மீது முடிவில் செய்த அடிப்பானை பயன்படுத்தி மெதுவாக தட்டவும். காகிதத்தின் மேற்பரப்பின் மீது கல்வெட்டின் பகுதி தெளிவாக தெரிவதற்கு இந்திய மை, பொதுவாக கருப்பு நிறத்தில் தோய்த்த தூரிகையால் ஒற்றி எடுக்கவும். கல்வெட்டின் ஒற்றிய பகுதி முழுமை அடைந்தவுடன் கல் மேற்பரப்பில் ஒட்டி கொண்டிருக்கும் காகிதத்தை நன்கு உலர விடவும். காகிதம் காய்ந்தவுடன் அதை மெதுவாக பிரித்து எடுக்கவும். இருண்ட கருப்பு பின்னணியில் வெள்ளை நிற எழுத்துக்களாக எழுத்துக்களின் பள்ளங்கள் தோன்றும். மை பதிவை எஸ்டிஎம் பேஜ் கவனித்து சரிபார்க்கவும். கல்வெட்டு படியெடுத்தல் என்பது கல்வெட்டின் சரியான நகலை பெறுவதற்கு கல்வெட்டியலில் மேற்கொள்ளப்படும் ஒரு செயலாகும். இது ஆங்கிலத்தில் எஸ்டாம்பேஜ் என்ற நுட்ப சொல்லால் குறிக்கப்படுகிறது. படியெடுப்பதற்கு தேவையான பொருட்கள்: அடிமட்டை பெரிது, அடிமட்டை சிறிது, கையொற்றி சிறிது, நார்மட்டை, இரும்பு மட்டை, மையொற்றி பெரிது, தட்டு, சிறு குவளை, வாளி, படியெடுத்தாள், சணல், படியெடு எழுதுகோல் மை, சுரண்டும் கத்தி. படியெடுக்க தேவையான மை தயாரித்தல்: விளக்குக்கரி, இந்தியன் இங்க், மயில் துத்தம், தந்தக்கரி, கோந்து. விளக்குக்கரியையும் தந்தக்கரியையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுத்துக்கொண்டு அவற்றின் இந்திய இங்கை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஊற்றி நன்றாக பிசைய வேண்டும். அதன் பின் குறைந்த அளவில் கோந்தும் மயில் துத்தமும் சேர்ந்து அம்மியில் வைத்து நன்றாக அரைத்தல் வேண்டும். பசை தாளில் நன்றாக ஒட்டுகின்ற பருவத்திற்கு வந்த பின்பு அதனை எடுத்து ஒரு இரும்பு டப்பாவில் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும். நாளாக அது காய்ந்துவிடும். கல்வெட்டு படியெடுக்கும் சமயத்தில் அது கொஞ்சம் எடுத்து தட்டில் வைத்து கொண்டு தண்ணீர் சேர்த்து குழப்பிக்கொள்ள வேண்டும். நன்றி.